ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான பேக்டு வெஜ் கிரிஸ்ப்ஸ் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, பீட்ரூட், அப்புறமா பொட்டேட்டோ எடுத்திருக்கிறேன். இது கூடவே கேரட், ப்ரோக்கலி கூட நம்ம சேர்த்து பண்ணலாம். இப்போ இதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா பீல் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி 2 பக்கமுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா இதை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ, பீட்ரூட் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துருக்கேன். இது கூட வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு ட்ரேயில் நல்ல பார்ச்மெண்ட் பேப்பர் விரிச்சிட்டு அதில் ஒன்று அடுக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம இதை பேக் பண்ணால் ரெடி ஆகிடும். அதே மாதிரியே நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதே சேம் அளவு தான் இருக்கும். சீனிக்கிழங்கு நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அப்புறமா நம்ம இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணல, பேக் தான் பண்ண போகிறோம். ஸோ கலோரிஸும் ரொம்பவே கம்மி தான். ஸோ இது நீங்கள் டயட்டில் கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா காயெலாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம பீட்ரூட்டையும் அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப ஹெல்தி தான். இது சாப்பிட்றதுனால நல்ல ரத்தம் ஊறும். அதுக்கப்புறமா பிளட் ப்ரெஷரெல்லாம் கூட இது கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின்னுக்கும் இது ரொம்பவே நல்லது. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 1 by 1 நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அவனில் 200 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஹாஃப் குக் ஆன உடனே பொட்டேட்டோஸ் எல்லாமே நம்ம திருப்பி விடணும். இடையில பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. பார்க்கவே எம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.